ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரீஸ் இன் pandas. ஸோ சீரீஸ் வந்து பேசிக்கலா ஒரு ஒன் டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னன்னா ஒரு காலம் டேட்டா. ஸோ அது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு ப்ராக்டிக்கலா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சீரீஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம pandas யூஸ் பண்ணணும். ஸோ pandas லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas அது வந்து ஷார்ட் ஃபார்மா நம்ம கூப்பிடுறதுக்கு பிடி அலியாசிங் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணணும். சீரீஸ்னா என்னது? ஒரு காலம் டேட்டா. ஸோ அந்த காலம் டேட்டாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஒன்னு டைரக்டா லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டப்பிள் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவோம்? இட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வே நம்ம வந்து பார்க்க போறது. செகண்ட் வந்து அரேஸ் கிரியேட் பண்ணி அதை நம்ம டேட்டாஸா பாஸ் பண்ணலாம். தேர்ட் வே வந்து நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீரீஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் pandas லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். பிடி டாட் அதுல சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ பிடி டாட் சீரீஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா வேல்யூஸ், காலமோட வேல்யூஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் பேஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ லிஸ்ட்ல 1 2 3 4 5. அடுத்து இப்போ காலம்ல வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆன அப்புறம் இல்ல ஃபைனலா நம்மளுக்கு நேம் ஷோ ஆகும். நேம் வந்து நம் அது வந்து நம்ம செகண்ட் ஆர்குமெண்டா ப்ரொவைட் பண்ணிப்போம். தேர்ட் அந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அது வந்து நம்ம டேட்டா டைப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு 1.0 2.0 இந்த மாதிரி ஃப்ளோட் டேட்டா டைப்ஸா சேஞ்ச் ஆயிரும். இதுல நம்ம இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பாட்டை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ்ன்றது ஒரு ரோ வேல்யூ மாதிரி. இல்ல நம்மளுக்கு இண்டெக்ஸ்ன்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்காதனால நம்மளுக்கு டிஃபால்ட் இண்டெக்ஸா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஒரு சீரீஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த காலம் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணணும். அந்த காலம் வேல்யூஸ் என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு ப்ரொவைட் பண்ணணும். காலம் நேம் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து நம்ம மோஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோம். தென் இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இண்டெக்ஸ் வந்து கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இண்டெக்ஸ் நம்ம பாஸ் பண்றோம்னா அதை நம்ம வந்து ஒரு லிஸ்டா கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு டப்பிள் ஃபார்மேட்ல கூட கொடுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 சீரீஸோட வேல்யூஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இது வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் ஏபிசிடி. அப்போ எனக்கு இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஏபிசிடி சேஞ்ச் ஆயிரும். இது நம்ம காலம் நேம் ப்ரொவைட் பண்ணலாம், டேட்டா டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து நம்ம லிஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் வே வந்து என்னன்னா அரேஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு டைரக்டா நம்பை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பை லைப்ரரி இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் நம்பை எஸ்என்பி. இப்போ பிடி டாட் சீரீஸ் ஆஃப் இதுல நம்ம முன்னாடி என்ன பாஸ் பண்ணியிருந்தோம், ஒரு லிஸ்ட் மாதிரி பாஸ் பண்ணியிருந்தோமா. இப்போ நான் வந்து ஒரு அரேஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்பி டாட் அரே ஆஃப் இல்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் 50, 60. அப்போ எனக்கு ஒரு அரேல 50ல இருந்து 51 52 டில் 59 வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இது வந்து அரே. ஸோ இதை நான் பாஸ் பண்றேன். அப்போ இதுதான் வந்து என்னோட காலம் வேல்யூஸ். அடுத்து இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் வந்து நான் 2ல இருந்து 12 கொடுத்துருக்கேன். அப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்கும் கன்சிடர் பண்ணும். தென் காலமோட நேம்ஸ் அண்ட் டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சீரீஸ் கிடைக்கும். இது வந்து செகண்ட் வே அரேஸ் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிக்ஷனரி பேஸ் பண்ணி எப்படி நம்ம சீரீஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்றோம். இந்த டிக்ஷனரிஸ்ல கீஸ், நேம், அடுத்து ஏஜ், டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுக்குறேன். நேஹா, ஏஜ் வந்து 22, டிபார்ட்மெண்ட் சிசி. அப்போ இப்போ நான் பிடி டாட் சீரீஸ் ஆஃப் டிக்ஷனரி 1 அப்படின்னு நான் ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இப்போ டிக்ஷனரியில இருக்கிற கீ வேல்யூ இண்டெக்ஸா மாறிடும். தென் டிக்ஷனரியில இருக்க வேல்யூஸ் வந்து காலம் வேல்யூஸா ஷோ ஆகும். முன்னாடி நம்ம லிஸ்ட் பேஸ் பண்ணி அரே பேஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் கொடுக்கும் போது இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும் 0 1 2 3 4 அந்த மாதிரி. இண்டெக்ஸ் பேராமீட்டர் கொடுக்கலனா இண்டெக்ஸ் பேராமீட்டர் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம டிக்ஷனரி கொடுக்கும் போது இந்த மாதிரி கீ வேல்யூஸ் இருக்குல்ல, கீ வேல்யூ பாஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதுல கீஸ் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸா சேஞ்ச் ஆயிரும், வேல்யூஸ் வந்து காலம் வேல்யூஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் நேஹா எடுத்துக்கோங்க.
நேம் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நேஹா வந்து காலமோட வேல்யூ. தென் ஏஜ் வந்து இண்டெக்ஸ், அதோட வேல்யூ வந்து 22. டிபார்ட்மெண்ட் இசி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடும். இது வந்து என்னன்னா நம்ம ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா இப்ப ஆட் பண்ணணும்னா, இப்போ ஒரு டிக்ஷனரியில டேட்டா ஆட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், டிக்ஷனரி ஒன் ஆஃப் ஒரு கீ வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவோமா, அதே மாதிரி தான் சீரீஸ்லயும். இப்போ நான் சீரீஸ் S1 நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல நான் வந்து இப்போ நியூ எலமெண்ட் நான் ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து பாஸ்ட் அவுட் வந்து 2023 அந்த மாதிரி நான் ஒரு டேட்டா ஒன்று பாஸ் பண்ணணும்னா டைரக்டா S1 ஆஃப் சீரீஸ் ஒன் தானே நம்மளோட சீரீஸோட நேம். ஸோ S1 ஆஃப் பாஸ்ட் அவுட் ஈக்குவல் டு 2023 அப்படி ப்ரொவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து 4th ஆர்குமெண்டா எனக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நான் கிரியேட் பண்ண சீரீஸ்ல இருந்து இப்போ ஏஜ் மட்டும் நான் அந்த ஸ்டூடெண்டோட ஏஜ் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நார்மலா என்ன பண்ணுவோம், டிக்ஷனரி நேம் ஒரு கீ வேல்யூ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க சீரீஸ் நேம் தட் இஸ் S1 ஆஃப் இதுல வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ S1 ஆஃப் ஏஜ்னா நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 22. இப்படிதான் நம்ம வந்து ஒரு சீரீஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். லிஸ்ட் பேஸ் பண்ணி ஆர் டப்பிள்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். டப்பிள்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், நீங்க டப்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அரேஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். தென் ஃபாலோ பை தட் டிக்ஷனரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இதோட பேண்டாஸ் சீரீஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.